வரைக்கும் பெண்களுக்கு எந்த பாதுகாப்பு கிடையாது. சரிங்களா? மெயினா பிள்ளைங்க பாதுகாப்புக்கு எங்களுக்கு வேணும். சரிங்களா? ஏன்னா நம்ம முறை அதுதான், எங்களுக்கு உயிர் பாதுகாப்பு அதுதான் மெயின். பிறந்த குழந்தையில இருந்து 60 வயசு உள்ளவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அது மெயினா கொண்டு வரணும். இந்த ஆட்சியில எதுக்கு ரெஸ்பெக்ட் கிடையாது. ஒரு ஸ்டேஷன் போனா 100 ரூபா இல்லாம போக முடியாது. சரிங்களா? அது மெயினா இருக்கு. பிள்ளைகளுக்கு எல்லா சலுகையும் பள்ளிக்கூடத்துல இருக்குங்கிறாங்க. வாத்தியாரே 1000 கெட்ட வார்த்தை பேசுறாரு. அப்ப ஸ்டூடெண்ட் எப்படி பேசுவாங்க சொல்லுங்க அப்பா? இதெல்லாம் நிறைய மிஸ்டேக் இருக்கு. நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. சொல்ல இன்னும் டைம் இருக்காது. இவர் கட்சியில இருக்கல எனக்கு இந்த 1000 ரூபாய் பணம் இருக்குன்றாங்க. எங்களுக்கு எல்லாம் நாங்களாம் வாங்க கிடையாது. கேட்டா நாங்க வசதியா இருக்கோங்க. ஆனா தாழ்த்தோருக்கு தான் நல்ல சலுகை. இந்த ஜாதின்ற பேர்ல நாங்க உருவாக்கல. ஜாதின்ற பேர்ல அவங்கதான் உருவாக்கி அவங்க பேரை அவங்களே கெடுத்துக்கிறாங்க. நாங்க அவங்கள கெடுக்கவும் இல்ல, ஒன்னும் செய்யல. எல்லாருக்கும் உள்ள மார்க்க போடு, எல்லாருக்கும் உள்ள பெனிஃபிட்ட போடு. 2 பெண் குழந்தைக்கு அம்மா ஆட்சியில கிடைக்கும்னு நினைச்சு வந்தேன். இந்த ஆட்சி எனக்கு தலைகளாகி கிடைக்கல. ஆமா கிடைக்கல. அந்த ஆட்சியில எதுவுமே எனக்கு கிடைக்கல. அப்ப நாங்க தாழ்த்தோரா? அப்ப நாங்க தாழ்த்து போட்டு போனாதான் எங்களுக்கு கிடைப்பாங்களா? சரிங்களா? தாலியில இருந்து நகையில இருந்து எல்லாம் A to Z வரையும் கிடைச்சிச்சு. ஏன்னா எதுவுமே இல்ல. வீடு தேடி வர வரைக்கும் கொடுத்தாங்க. கொரோனா காலத்துல கூட எங்களுக்கு உதவிதான் செஞ்சாங்க.